சீற்று கொண்டு எழும்பும் நாடுகளை குறித்து சீக்கிரமா பார்த்து விடலாம். கடல் சீற்று கொண்டு எழும்புகிற நாடுகள் சீனாவில் ஜப்பான், இலங்கை, இந்தோனேசியா, கொரியா, இந்தியா, அந்தமான் நிக்கோபாரிலும் இப்படிப்பட்ட கடல் சீற்றங்கள் வரும். அநேக இறப்புகள் வரும். அங்க இருக்கிற ஜனங்கள் கொஞ்சம் இடம்பெயர்ந்து போவார்கள். அங்க இருக்கிற ஜனங்களுக்கு மன வேதனை தரும். இப்படிப்பட்ட பொருளாதார வீழ்ச்சி அங்கு உண்டாகும். அங்கே சில வேதனைகள் உண்டாகும். இப்படிப்பட்ட சம்பவங்கள் உண்டாகி இருக்கும் என்று கருத்து சொல்லுங்கள். Yagi is now the world's second most powerful tropical cyclone in 2024, following the Category 5 Atlantic Hurricane Beryl. It is also the most severe storm in the Pacific Basin this year, after significantly growing its strength since it killed at least 13 people in the northern Philippines earlier this week. புத்தாண்டு தினமான இன்று ஜப்பான் நாட்டில் அதிசக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலையில் தற்பொழுது சுனாமி அலைகளும் தாக்கி வருவதனால் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தற்பொழுது அச்சத்தில் உறைந்திருக்கின்றனர். குறிப்பாக உலகம் முழுவதும் 2024 புத்தாண்டு கொண்டாட்டமானது ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நேரத்தில் ஜப்பானில் ஒரு சோகமான செய்தியானது வந்திருக்கிறது. இந்தோனேஷியாவில் எரிமலை வெடிப்பை தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். இந்தோனேஷியாவில் நேற்று முன்தினம் நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 5ஆக பதிவான இந்த நிலநடுக்கம் காரணமாக வடக்கு சுலவெசி மாகாணத்தில் இருக்கும் ரியாங் தீவில் எரிமலை வெடித்துச் சிதற தொடங்கியது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த பகுதியில் இருக்கும் 800க்கும் அதிகமான மக்கள் வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டனர். எரிமலையை சுற்றி 4 கிலோமீட்டர் தொலைவுக்கு எந்த பணிகளும் மேற்கொள்ளக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் எரிமலை வெடிப்பு குறித்து தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்தோனேஷியாவில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. Meanwhile, authorities in Indonesia have issued a tsunami alert after multiple volcanic eruptions struck the country's North Sulawesi province. Until now, the pluming smoke from the disaster has forced at least 800 people out of their homes. வணக்கம். இந்திய வானிலை ஆய்வு மையம் மற்றும் இந்திய கடல்சார் ஆய்வு மையம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 4 மாவட்ட கடற்கரைகளுக்கு இந்த கள்ளக்கடல் எச்சரிக்கை அப்படிங்கறது வெளியிட்டிருக்காங்க. கள்ளக்கடல் எச்சரிக்கை அப்படிங்கிறது கடல் அலை இயல்பாக இருக்கும், திடீரென கடல் அலைகள் சீற்றத்துடன் காணப்படுவதை கள்ளக்கடல் அப்படின்னு சொல்லி நம்ம குறிப்பிடுவோம். முக்கிய செய்தி: தென் தமிழ்நாட்டில் கடல் கொந்தளிப்புடன் இருக்கும் நிலையில் கடல்சார் தகவல் மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தென் தமிழ்நாட்டில் கடல் கொந்தளிப்புடன் இருப்பதாக எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளுக்கு இந்திய தேசிய கடல் தகவல் சேவை மையம் கடல் சீற்ற எச்சரிக்கை விடுத்துள்ளது. கன்னியாகுமரியில் நீரோடி முதல் ஆரோக்கியபுரம் வரை, தூத்துக்குடியில் பெரியதாழை முதல் வேம்பார் வரை, திருநெல்வேலியில் கூட்டப்புலி முதல் கூடுதாழை வரை உள்ள கடலோர பகுதிகளில் இன்று மாலை 5:30 மணி வரை கடல் சீற்றம் அறிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி அருகே கோவளம், வாவுத்துறை உள்ளிட்ட மீனவ கிராமங்களில் கடும் கடல் சீற்றம் காணப்படுகிறது. வீடுகளுக்குள்ளும் கடல் நீர் புகுந்ததன் காரணமாக மீனவ பெண்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள். இது பற்றிய தகவல்களை தருகிறார் செய்தியாளர் வேலாயுத பெருமாள். தாயல்குடி அருகே கடல் சீற்றம் காரணமாக கடல் நீர் ஊருக்குள் புகும் அபாயம் இருப்பதால் அச்சமடைந்த பொதுமக்கள் மணல் மூட்டைகளை கொண்டு தடுப்பு அமைத்து வருகின்றனர். பெஞ்சல் புயல் காரணமாக கடலூர் மாவட்டத்தில் கடலானது சீற்றமாக காணப்படுகிறது. பெஞ்சல் புயல் காரணமாக கடலூர் மாவட்டத்தில் கடல் சீற்றம் ஏற்பட்டிருக்கிறது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக நாகையில் கடல் சீற்றம் வழக்கத்துக்கு மாறாக அதிகரித்து வருவதால் கடல் நீர் கிராமத்திற்குள் புகுந்து விடுமோ என்ற அச்சத்தில் மீனவர்கள் உறைந்துள்ளனர். கடல் சீற்றம் காரணமாக நாகர்கோவில் அருகே லெமூர் கடற்கரையில் 200 மீட்டர் வரை கடல் நீர் வந்ததால் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து புதிய கல்பாக்கம் பகுதியில் புயலின் தாக்கம் காரணமாக கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. விவரங்களை செய்தியாளர் சுரேஷ்குமாரிடம் கேட்கலாம். சுரேஷ்குமார், சென்னை, மாமல்லபுரம் போன்ற பகுதிகளில் கூட பலத்த காற்று காரணமாக கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இப்போ நீங்க இருக்கக்கூடிய புதிய கல்பாக்கம் பகுதியில் கடல் சீற்றம் எந்த அளவில் இருக்கு? அங்கு கடல் அரிப்பு போன்ற பாதிப்புகள் இருக்கின்றனவா?
இருக்கிறது. மாமல்லபுரம் மற்றும் காரைக்கால் இடையே அது கரையை கடக்கக்கூடிய சூழலில் தற்போது மாமல்லபுரத்தில் கடல் பெரும் சீற்றத்தோடு காணப்படும் காட்சிகளை பார்க்கிறோம். இது குறித்த கூடுதல். சென்னை பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரத்தில் கடல் சீற்றம் காரணமாக 10க்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்து சேதமடைந்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர். பெங்கல் புயல் எதிரொலியாக கடல் சீற்றமாக காணப்படுகிறது. குறிப்பாக எண்ணூரிலிருந்து காசிமேடு கடற்கரை பகுதி வரை கடல் அலைகள் சீறி பாய்ந்தவாறு இருந்து வருகிறது. சென்னை காசிமேடு பகுதியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவர்கள் மற்றும் பொதுமக்கள் கடற்கரைக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. மேலும் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சீற்றங்களை பார்க்கலாம். எரிமலை சீற்றத்து குறித்து ஒப்புக் கொடுக்கப்பட்ட நாடுகள், எரிமலை சீற்றத்துக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட நாடுகள் என்னென்ன என்று பார்க்கும் பொழுது அமெரிக்கா பாருங்க, அமெரிக்கா நாடுகள் எரிமலை சீற்றத்துக்கு ஒப்புக் கொடுக்கப்படும். ரஷ்யா ஒப்புக் கொடுக்கப்படும். ஐஸ்லாந்து ஒப்புக் கொடுக்கப்படும். பாப்புவா ஒப்புக் கொடுக்கப்படும். சில்சியா ஒப்புக் கொடுக்கப்படும். எத்தியோப்பியா ஒப்புக் கொடுக்கப்படும். பிலிப்பீன்ஸ் ஒப்புக் கொடுக்கப்படும். மெக்சிகோ ஒப்புக் கொடுக்கப்படும். இந்தியாவும் ஒப்புக் கொடுக்கப்படும். வட அமெரிக்க நாடான மெக்சிகோவில் உள்ள போப்போ கேட்டபல் எரிமலை வெடித்து சிதறியது. போப்போ என அழைக்கப்படும் இந்த எரிமலையில் இருந்து அதிக அளவிலான கரும்புகை வெளியேறி வருவதால் அந்த பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது. இது தொடர்பான வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. எரிமலையிலிருந்து வெளியேறும் சாம்பல் 2 கிலோமீட்டர் தொலைவு வரையுள்ள சுற்றுவட்டார பகுதிகளில் படிந்து வருகிறது. Russia's Shevelush volcano located in the Kamchatka Peninsula has erupted, sending the ash column at least 15 kilometers into the sky and engulfing the area in volcanic ash as far as 250 kilometers. ஐஸ்லாந்து நாட்டில் கடந்த 3 மாதத்தில் 4வது முறையாக எரிமலை வெடித்து சிதறியது. தென்மேற்கு ஐஸ்லாந்தில் உள்ள ரெக்ஜென்ஸ் தீபகற்பத்தில் நேற்று முன்தினம் எரிமலை வெடித்து நெருப்பு குழம்பை கக்கத் தொடங்கியது. பல வாரங்கள் தீவிர நில அதிர்வுகளுக்கு பின்னர் எரிமலை வெடித்த நிலையில் 330 அடிக்கும் அதிகமான உயரம் வரை எரிமலை புகையை காற்றில் கக்கியது. ஐரோப்பிய நாடான ஐஸ்லாந்தில் 30க்கும் மேற்பட்ட செயல்படும் எரிமலைகள் அமைந்துள்ளன. அதில் கிரின்டாவிக் நகரில் உள்ள எரிமலை திடீரென பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது. அப்போது ஐஸ்லாந்தில் அண்மையில் 2 எரிமலைகள் வெடித்து சிதறியதற்கு பிந்தைய காட்சிகள் இது. Watch out for the shock, it's coming.
Here. Come this way. Come. Follow the way. Come. Hey, look at this here. The Sugar Regulatory Administration assessing the extent of damage brought by the Mount Canlaon eruption on sugarcane plantations on Negros Island. For more on this, we have on the line our correspondent, Jervis Manahan. Hi, Jervis, go ahead. Yes, Michelle, the Sugar Regulatory Administration is currently assessing the extent of damage the Canlaon eruption brought to sugarcane plantations in Negros Island. Negros Island, where Canlaon volcano is located, is home to the largest sugarcane farms in the country. In an interview with the media, SRA Administrator Paul Azcona said they had to evacuate the research center immediately after the eruption because they are at the foothill of Canlaon volcano. He said that based on initial reports last night, the ashfall has hit La Carlota, which is one of the biggest areas for sugarcane. He also said that if La Carlota is hit badly, we will be affected because it has the biggest farmer association in the entire country. மத்திய பிலிப்பைன்ஸில் உள்ள மவுண்ட் கன்லான் எரிமலையில் சீற்றம் ஏற்பட தொடங்கியுள்ளது. எரிமலை சீற்றத்தால் வெளியான கரும்புகையும் சாம்பலும் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு பரவியது. எரிமலையொட்டி அபாயகர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு பிலிப்பைன்ஸ் அரசு அறிவுறுத்தியுள்ள நிலையில் எரிமலையில் இருந்து விரைவில் லாவா குழம்பு வெளியேறக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. நோய்கள் சீன தேசத்திலே வரும், ஜப்பான் தேசத்திலே வரும், கொரியா தேசத்திலே வரும், இந்தியாவிலே வரும், அமெரிக்கா தேசத்திலே வரும், பர்மாவிலே வரும், இந்தோனேஷியாவிலும் வரும். பாருங்க, சீனா தேசத்திலே வரும், ஜப்பான் தேசத்திலே வரும், கொரியா தேசத்திலே வரும், இந்தியா தேசத்திலே, அமெரிக்கா தேசத்திலே வரும், பர்மாவிலும் வரும், இந்தோனேஷியாவிலும் இப்படிப்பட்ட கொள்ள நோய்கள் மற்ற நாடுகளிலும் மற்ற மாநிலங்களின் காட்டிலும் இங்கு அதிகமாக இருக்கும் என்று கர்த்தருடைய பரிசுத்தாவின் சொல்லுகிறார். புதிய வகை கொரோனா தொற்று 27 நாடுகளில் வேகமாக பரவியுள்ளதால் மீண்டும் கொரோனா அலை உருவாகலாம் என மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். XEC என்ற புதிய வகை கொரோனா வைரஸ் கடந்த ஜூன் மாதம் ஜெர்மனியில் முதலில் கண்டறியப்பட்டது. பின்னர் இங்கிலாந்து, நெதர்லாந்து, அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலும் இந்த வகை கொரோனா வைரஸ் வேகமாக பரவியது. தற்போது 3 கண்டங்களில் 27 நாடுகளில் தொற்று கண்டறியப்பட்டுள்ள சூழலில் புதிய கொரோனா அலை ஒன்று உருவாகலாம் என மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சீனாவில் உள்ள பண்ணைகளில் இருந்து சுமார் 125 வைரசுகள் கண்டறியப்பட்டுள்ள சம்பவம் உலக அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. மற்றொரு பெருந்தொற்றுக்கான அறிகுறியா? பார்க்கலாம் விரிவாக. மூளையில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய புதிய தீநுண்மி ஒன்று சீனாவில் கண்டறியப்பட்டுள்ளது. ஜப்பானில் தசையை தின்று அரிக்கும் அரிய வகை நோய் பரவி வருவதால் மக்கள் பீதியடைந்துள்ளனர். கடந்த சில நாட்களாக அங்கு STSS எனப்படும் ஸ்ட்ரெப்டோகாக்கல் டாக்ஸிக் ஷாக் சிண்ட்ரோம் என்ற அரிய வகை நோய் பரவி வருகிறது. Danger lurking in Japan. A rare flesh-eating bacteria is fast spreading through the country, and it can kill a person in 48 hours. This nightmarish disease causes tissue destruction and rapid organ failure, and Japan has already recorded 1,000 such cases. ஜப்பானில் அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 2500 கடந்துள்ளதால் 30% வரை இறப்பு விகிதம் இருக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. ஜப்பான் நாட்டில் கடந்த சில நாட்களாக அரிய வகை நோய் பரவி வருகிறது. STSS எனப்படும் இந்த வகை நோய் தொற்றால் உடல் வீக்கம், தொண்டையில் வலி மற்றும் காய்ச்சல் உள்ளிட்ட அறிகுறிகள் இருக்கும் என கூறப்படுகிறது. மேலும் இந்த அரிய வகை நோய் மனிதர்களை 48 மணி நேரத்தில் கொல்லும் சக்தி படைத்துள்ளதால் பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர். குஜராத்தில் சந்திப்புரா வைரஸ் பாதிப்பால் 4 வயது பெண் குழந்தை மற்றும் 6 வயது ஆண் குழந்தை உயிரிழந்ததை த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைராலஜி உறுதி செய்துள்ளது. குஜராத்தின் 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் இந்த வைரஸ் பரவி வரும் நிலையில் இந்த நோய் அறிகுறிகள் கொண்ட 15 குழந்தைகள் இதுவரை உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் புதிதாக 2 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நீலகிரி மற்றும் சேலத்தில் தலா ஒருவருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இது That's not all. Few states in India are grappling with the spread of 2 viruses, Nipah and Zika.
The Nipah virus has already claimed one life this week. Meanwhile, the Zika virus is spreading in Pune in Maharashtra and case numbers have risen. So how and from where do these viruses originate? What are the authorities doing to prevent the spread and what can we do to protect ourselves? அமெரிக்காவில் கேண்டிடா ஆரிஸ் என்ற கொடிய பூஞ்சை தொற்று வேகமாக பரவி வருவதாக கூறப்படுகிறது. எளிதில் பரவக்கூடிய இந்த பூஞ்சை தொற்று வேகமாக வளரும் மல்டி ட்ரக் எதிர்ப்பு ஈஸ்ட் என்றும் இது சுகாதாரமின்றி இருந்தால் பரவக்கூடியது என்றும் சொல்லப்படுகிறது. இது எல்லாமே பாருங்க, இது இயற்கையாய் வரவில்லை. கொசுல வந்துச்சு, ஈல வந்துச்சு, அதுல வந்துச்சு, நாயில வந்துச்சு, பூனையில வந்துச்சுன்னு சொல்லி ஏமாத்துறதெல்லாம் கிடையாது. வேத வசனம் சொல்லுகிறது வெளிப்பட்ட விசேஷத்திலே மிருகத்தினாலே நீங்கள் வஞ்சிக்கப்படுவீர்கள், மிருகத்தினாலே நீங்கள் சாவீர்கள் என்று சொன்னது போல மிருகத்துக்குள் இருக்கிற அந்த கிருமியை எடுத்து இவர்கள் யுத்தத்துக்கு பயன்படுத்துகிறார்கள். ரெண்டுமே சாவை தான் குறிக்கும். காரணம் நிப்பா வைரஸுங்கிறது பேசிக்கலி ஜூனோட்டிக் டிசீஸ், அதாவது மிருகத்திட்டேருந்து மனிதர்களுக்கு பரவுற இன்ஃபெக்ஷன். இது 1999 இந்த வைரஸ் நிறைய நாடுகள், எஸ்பெஷலி மலேசியா, பங்களாதேஷ் அண்ட் சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது மனிதர்கள்ட்டேருந்து மனிதர்களுக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இது பேசிக்கலி பார்த்தீங்கன்னா இந்த மிருகங்கள், அதாவது பழம் தின்னி வௌவால்கள், பன்றிகள், இந்த மாதிரி மிருகங்களுக்குள்ள யூஸ்வலாகவே பரவிட்டு இருக்கிற இன்ஃபெக்ஷன் தான். பட் மனிதர்களுக்கு இது சில நேரங்களில் இது பரவறப்ப இது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துது. Tonight, our top focus on Gravitas is on the new killer viruses that have been found in China. For a long time, we have been asking, when will the next pandemic come, if at all? Where will it come from? Will it be from China again? Will yet another global health crisis emerge from China, the birthplace of the COVID-19 pandemic? Let's tell you why we are asking these questions. A new study is raising alarm about the potential danger posed by viruses in fur farms across China. They have found a dangerous new bat coronavirus, as well as dozens of new high-risk viruses in animals, viruses that can cross over to human beings. தமிழ்நாட்டில் சந்திபுரா வைரஸ் பாதிப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்களுக்கும் மாவட்ட சுகாதார அலுவலர்களுக்கும் பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. சந்திபுரா வைரஸ் பிளிபோட்டமைன் எனும் ரத்தத்தை குடிக்கும் மணல் ஈக்களால் பிரதானமாக பரவுகிறது. சில நேரங்களில் ஒட்டுண்ணிகள் மற்றும் டெங்குவை பரப்பும் ஏடிஎஸ் வகை கொசுக்களால் பரவுகின்றன. இது முதலில் விலங்குகளிலிருந்து விலங்குகளுக்கு பரவி பின் விலங்குகளிலிருந்து மனிதர்களுக்கு பரவும் ஜூனோட்டிக் நோயாகும். சீன தேசத்திலும் ஜப்பான் தேசத்திலும் இஸ்ரேல் தேசத்திலும் பாகிஸ்தான் தேசத்திலும் இந்திய தேசத்திலும் அரபுகள் தேசத்திலும் நல்ல புரிந்து கொள்ளுங்க, இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து நிறைவேற போகிறது. அல்லேலூயா. என்ன நடக்க போகிறது? யுத்தங்களும் யுத்தத்தின் செய்திகளும். காரணங்களை தட்ட Russia and China are showing off their deep bond in the high seas. Both nations deployed their frontline military assets. The 6-day-long mega drills took place near Japan. The drills involve over 90,000 troops, 400 warships and submarines, and over 120 planes and helicopters, while Russia continues to hold drills with its neighbor regularly. These drills are the biggest drills in the last 3 decades. Guided missile destroyers and frigates sailed through the oceans together. And moving on, in a bold move that signals a significant shift in policy, Japan has sailed a warship through the Taiwan Strait for the first time, drawing sharp criticism from China. Our next story explores how this bold maneuver by Tokyo underscores growing tensions in the region as the U.S. and its allies increase their military presence to challenge China's territorial claims. Take a look. Japanese destroyer JS Sazaname's passage through the Taiwan Strait has sent shockwaves across the high seas. China is seeing red.
The Japanese destroyer was flanked by vessels from Australia and New Zealand. காசாவில் தபால் நிலையத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பாலஸ்தீனியர்கள் 30 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். நுசரைட் பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதில் அந்த பகுதியில் இருந்த தபால் நிலையம் உருக்குலைந்தது. தாக்குதலில் 30 பேர் உயிரிழந்த நிலையில் 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாக காசா மருத்துவர்கள் கூறியுள்ளனர். இந்திய எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே பாகிஸ்தான் ராணுவம் பீரங்கி சோதனை நடத்தியுள்ளது. ஜம்மு காஷ்மீர் ஸ்ரீநகரில் உள்ள இந்தியா பாகிஸ்தான் எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே பாகிஸ்தான் ராணுவம் பீரங்கிகளை சோதித்து பார்த்தது. SH-15 பீரங்கியின் பல்வேறு ரகங்கள் இச்சோதனையில் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இந்த பீரங்கிகளில் சராசரியாக அதிகபட்சம் 30 கிலோமீட்டர் தொலைவுக்கு கூட சுட முடியும். வளைகுடா நாடுகள், மேற்கு ஐரோப்பிய மற்றும் துருக்கி ஆகிய நாடுகளுடன் ராணுவ உறவை பாகிஸ்தான் வலுப்படுத்தி வரும் நிலையில் தற்போது பாகிஸ்தான் நடத்திய இந்த சோதனை எல்லையில் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. உலக யுத்தம் கட்டாயம் ஆரம்பித்துவிடும். இது உலக யுத்தம் என்றே சொல்லுவார்கள். இனி 2024 யுத்தத்துக்கு பேர் உலக யுத்தம் என்றே வைப்பார்கள். இது உலக யுத்தம் உண்டாயிருக்கும். யுக்ரைனுக்கு அமெரிக்கா வரும் நாட்களில் கூடுதல் பாதுகாப்பு உதவிகளை வழங்க உள்ளதாக ஐநாவிற்கான அமெரிக்க தூதகர் லிண்டா தாமஸ் கிரீன்ஃபீல்ட் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ரஷ்யாவிற்குள் தாக்குதல் நடத்த அமெரிக்கா வழங்கிய ஏவுகணைகளை யுக்ரைன் பயன்படுத்தலாம் என அனுமதி வழங்கியுள்ள நிலையில் போர் பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளது. இதை டிரம்பின் மகன் கடுமையாக விமர்சித்துள்ளார். தன் தந்தை போரை முடிவிற்கு கொண்டுவர முயற்சிக்கும் நிலையில் பைடன் 3ஆம் உலகப் போருக்கு வழிவகுப்பதாக கடுமையாக சாடியுள்ளார். யுக்ரைன் போரில் அணு ஆயுதங்களை பயன்படுத்த ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஒப்புதல் அளித்துள்ளார். நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்த யுக்ரைனுக்கு அமெரிக்கா அனுமதி அளித்துள்ள நிலையில் ரஷ்யா இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. 3ஆம் உலகப் போர் தொடங்கிவிட்டதாக உக்ரைன் ராணுவத்தின் முன்னாள் கமாண்டர் தெரிவித்துள்ளார். உக்ரைனுக்கு எதிரான போரில் வடகொரிய வீரர்கள் முன்னிறுத்தப்பட்டுள்ளதாகவும் சீன ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ள சாலஸ்னி எந்தவித வெட்கமுமின்றி ரஷ்யா அப்பாவி மக்களை கொன்று குவித்து வருவதாக ஆதங்கம் தெரிவித்தார். மேலும் உக்ரைனுக்கு ஆதரவான நாடுகள் வெளிப்படையான உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உக்ரைனுக்கு வெளியே போர் ஏற்படுவதை தடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அரபு தேசங்கள் இருக்கும் யுத்த பாருங்க. எந்தெந்த நாடு பாருங்க இஸ்ரவேலோடு போராட போகுதுன்னா அரபு தேசங்கள் சொன்னா சுமார் 5 நாடுகள் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், பஹ்ரைன், சார்ஜா, நிஷா, இந்த போன்ற பல நாடுகள் இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது போல அரபு நாடுகள் எல்லாம் இஸ்ரவேல் நாடுக்கு எல்லாம் யுத்தம் பண்ணுவார்கள். அரபு தேசங்கள் இஸ்ரவேலுக்கு யுத்தம் பண்ணுவார்கள். பாலஸ்தீனும் யுத்தம் பண்ணும். பாருங்க, ஹமாஸ் யுத்தம் பண்ணும், ஈரான் யுத்தம் பண்ணும். பாருங்க, நாடுகள், இந்த நாடுகள் எல்லாம் சுத்தி வளைத்து இது எல்லாமே ஹமாஸ் யுத்தம் பண்ணும், ஈரான் யுத்தம் பண்ணும், காசா யுத்தம் பண்ணும். ஹalleluya. பாருங்க, அது மாத்திரம் இல்லாமல் அதை சுற்றி இருக்கிற அரபு நாடுகளும் ஒரே சின்ன இஸ்ரவேல் யுத்தம் பண்ணுவார்கள். ஹalleluya. இஸ்ரேல் ஈரான் மோதல் தொடர்பாக ரஷ்யாவுடன் அரபு நாடுகள் ஆலோசித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கும் போர் பதற்றம் குறித்து ஆலோசிக்க வேண்டும் என்ற கோரிக்கை அடிப்படையில்
ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவை அரபு நாட்டு பிரதிநிதிகள் சந்தித்து பேசியதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் மரியா ஜாக்கரோவா தெரிவித்துள்ளார். லெபனானில் இஸ்ரேல் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஹமாஸ் துணைத் தலைவர் பலியானதாக தகவல் வெளியாகியுள்ளது. லெபனானின் தெற்கு பெய்ரூட் புறநகர் பகுதியில் இஸ்ரேல் ட்ரோன் தாக்குதலை நடத்தியது. இதில் ஹமாஸின் துணைத் தலைவர் சலே அல் அரூரி கொல்லப்பட்டதாக லெபனானின் ஹிஸ்புல்லா குழு தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா அமைப்பினர் ராக்கெட் தாக்குதல் நடத்தியதால் மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்து உள்ளது. காசாவில் தபால் நிலையத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பாலஸ்தீனியர்கள் 30 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். நுசரைட் பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதில் அந்த பகுதியில் இருந்த தபால் நிலையம் உருக்குலைந்தது. தாக்குதலில் 30 பேர் உயிரிழந்த நிலையில் 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாக காசா மருத்துவர்கள் கூறியுள்ளனர். ஹெஸ்புல்லா மற்றும் ஹமாஸுடனான மோதலில் லெபனான் மற்றும் காசாவை இஸ்ரேல் தொடர்ந்து தாக்கி வருகிறது. லெபனானில் இருந்து இஸ்ரேலை நோக்கி கொத்து கொத்தாக ராக்கெட்டுகள் வீசப்பட்டிருக்கிறது. மத்திய கிழக்கில் போர் பதற்றம் அதிகரித்த சூழலில் இஸ்ரேல் மீது லெபனான் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. ஹிஸ்புல்லா அமைப்பினர் வீசிய ராக்கெட்டுகளை இடைமறித்து இஸ்ரேல் அழித்திருக்கிறது. அது குறித்தான காட்சிகளையும் உடன் பார்த்து வருகிறோம். இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணைகளை செலுத்தி வான்வழி தாக்குதலை தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காசா மீது போர் தொடுத்து பல்லாயிரக்கணக்கான மக்களை கொன்று குவித்த இஸ்ரேலிய ராணுவம் 2 வாரங்களுக்கு முன்பு சிரியா தலைநகர் டமாஸ்கஸில் உள்ள ஈரான் தூதரகம் மீது வான்வழி தாக்குதல் 2024 அமெரிக்காவும் இஸ்ரேலுக்குள்ளவும் சில சலசலப்பு உண்டாகி அவர்கள் போர் நிறுத்தம் சொல்லுவார்கள். இவர் சில சமாதானம் கேட்பார்கள். 2 பேருக்குள்ளே அது முடியாமல் போய் அவர்கள் பேச்சுவார்த்தை குறைத்துக் கொண்டு அமெரிக்கா இஸ்ரேல் விட்டு விலகி நிற்கும். இஸ்ரேல் காசா இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் இன்னும் எட்டப்படாத நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை சந்திக்க திட்டமிடவில்லை என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு காசா பகுதியில் போரின் போது கொல்லப்பட்ட பாலஸ்தீனியர்களில் குறைந்தது 13,000 பயங்கரவாதிகளையாவது அடக்கம் என்றும் தெற்கு பகுதியில் தாக்குதலை தொடங்குவதாகவும் தெரிவித்திருந்தார். காசாவில் இதுவரை இஸ்ரேல் படைகளால் 31,000 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். கொல்லப்பட்டவர்களில் 72% பேர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் பைடனின் எச்சரிக்கையையும் மீறி நெதன்யாகு ரஃபா மீது படையெடுப்பதில் உறுதியாக இருப்பதாக தெரிவித்தார். நெதன்யாகுவிற்கும் பைடனுக்கும் இடையேயான உறவில் விரிசல் அதிகரித்துக் கொண்டே செல்லும் சூழலில் நெதன்யாகுவை சந்திக்கவோ இஸ்ரேல் பாராளுமன்றத்தில் உரையாற்றவோ திட்டமிடவில்லை என பைடன் கூறியுள்ளார். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவுக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள கைது உத்தரவை மீறி அவருக்கு ஹங்கேரி பிரதமர் விக்டர் ஆர்பின் அழைப்பு விடுத்துள்ளார். இதுகுறித்து அந்நாட்டு வானொலி வாயிலாக பேசிய பிரதமர் விக்டர் அரசியல் காரணங்களுக்காக காசா விவகாரத்தில் சர்வதேச நீதிமன்றம் தலையிடுவதாகவும் அதன் கைது வாரண்டை புறக்கணிக்கும் விதமாக நெத்தன்யாகுவுக்கு அழைப்பு விடுத்ததாகவும் தெரிவித்துள்ளார். பல பிரச்சனைகளை உண்டாக்கி ஜோ பைடனை அவர் பதவியிலிருந்து விலக்க ஒரு பெரிய காரியத்தை இங்கே அவர் நிகழ்த்த ஆரம்பித்து விடுவார்கள். அல்லேலூயா. இந்த ஆண்டு ஜோ பைடனுக்கு ரத்த கண்ணீர் அந்த ஜனங்களுக்கு சொந்த கட்சிக்குள்ளேயே கொடுக்கப்பட்ட தொடர் அழுத்தங்களால் அமெரிக்க அதிபர் தேர்தலிலிருந்து தற்போதைய அதிபரும் ஜனநாயக கட்சி வேட்பாளருமான ஜோ பைடன் விலகியிருக்கிறார். சொந்த கட்சிக்குள்ளேயே கொடுக்கப்பட்ட தொடர் அழுத்தங்களால் போட்டியில் இருந்து ஜோ பைடன் விலகியிருக்கிறார். துணை அதிபரான கமலா ஹாரிஸ் அமெரிக்காவின் அதிபராவார் என கூறி ஜோ பைடன் பரபரப்பை பற்ற வைத்துள்ளார். ஜனநாயக கட்சி சார்பில் நடந்த வெள்ளையர் அல்லாதோருக்கான வருடாந்திர மாநாட்டில் பேசும்போது ஜோ பைடன் இவ்வாறு கூறினார். அதிபர் தேர்தலிலிருந்து பைடன் விலக வேண்டும் என அவரது ஜனநாயக கட்சிக்குள் அதிருப்தி அதிகரித்து வரும் நிலையில் அவர் இப்படி பேசியிருப்பதால் கட்சியினர் உற்சாகம் அடைந்தனர். கமலா ஹாரிஸ் துணை அதிபர் மட்டுமல்ல என்ற பைடன் அவர் அமெரிக்காவின் அதிபராகவும் ஆவார் என கூறினாலும் தாம் மீண்டும் அதிபரான பின்னர் மேற்கொள்ள வேண்டிய முதல் 100 நாள் திட்டங்களை ஏற்கனவே தயாரித்து விட்டதாக கூறி கூட்டத்தினரிடம் அதிருப்தியை ஏற்படுத்தினார். எனினும் தாம் ஓய்வு பெற விரும்பினால் அந்த இடத்திற்கு கமலா ஹாரிஸ் தான் பொருத்தமானவர் என பைடன் நினைப்பதாக கூறப்படுகிறது.
அமெரிக்க அதிபர் தேர்தல் போட்டியில் இருந்து விலகுவதாக தற்போதைய அதிபரும் ஜனநாயக கட்சி அதிபர் வேட்பாளருமான ஜோ பைடன் அறிவித்திருக்கிறார். 81 வயதான ஜோ பைடன் தேர்தல் பிரச்சாரங்களில் தடுமாற்றத்துடன் பேசி வந்தார். குடியரசுக் கட்சி வேட்பாளர் டிரம்ப் உடனான நேரடி விவாதத்தின் போதும் தடுமாறினார். இதுபோன்ற சம்பவங்கள் அவரது சொந்த கட்சியினர் மத்தியிலேயே அதிருப்தியை ஏற்படுத்தியது. இதனால் அதிபர் தேர்தலில் இருந்து அவர் விலக வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. எதிர்ப்புகள் எழுந்தாலும் அதிபர் போட்டியில் இருந்து ஒருபோதும் விலக மாட்டேன் என கூறி வந்த ஜோ பைடன் திடீரென தாம் தேர்தல் போட்டியில் இருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார். ஜனநாயக கட்சி மற்றும் நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு இந்த முடிவை எடுத்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். பூமி அதிர்ச்சியும் பூமி இரண்டாய் பிளந்து போவதற்கு காரியம் உண்டாயிருக்கும். காஷ்மீர் லடாக் பகுதியில் லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் நிலநடுக்கம் ஏற்பட்டதை தொடர்ந்து வட இந்தியாவில் நில அதிர்வு உணரப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் திருச்சூர் மற்றும் பாலக்காடு மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் லேசான நில அதிர்வு உணரப்பட்டது. 4 வினாடிகள் வரை உணரப்பட்ட நில அதிர்வால் அப்பகுதியில் இருந்த மக்கள் வீடுகளிலிருந்து வெளியேறினர். நெல்லை, அம்பாசமுத்திரம், பாபநாசம், கல்லிடைக்குறிச்சி, மணிமுத்தாறு உள்ளிட்ட பகுதிகளில் நில அதிர்வு உணரப்பட்டதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கிருஷ்ணகிரியில் நில அதிர்வு ஏற்பட்டிருக்கிறது. ரிக்டர் அளவுகோலில் 3.3 அந்த நில அதிர்வு பதியப்பட்டிருக்கிறது. இன்று ஆப்பிரிக்கா கண்டம் இரண்டாக உடைந்து இந்தியா மேலே, குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை அருகே கேரளாக்கு அருகே மோதி அங்கே இமயமலை போன்ற ஒரு மலைத்தொடர் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்ற அறிவியல் முடிவுகள் வந்திருக்கிறது. காரணம் மலைச்சரிவுகள் எங்கெங்க மலை இருக்கிற மலைச்சரிவுகள் உண்டாகி இருக்கும். வயநாடு நிலச்சரிவால் சுமார் 500 குடும்பங்கள் மாயம் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. கேரள மாநிலம் வயநாட்டில் இன்று அதிகாலை 3 முறை பெரும் நிலச்சரிவு ஏற்பட்டது. இந்த நிலையில் வயநாடு அருகே முண்டகை, சூரல்மலை, வைத்திரி எனும் 3 கிராமங்கள் புதைந்துள்ளன என்ற தகவலும் வெளியான நிலையில் தற்பொழுது புதைந்திருக்கக்கூடிய 3 கிராமங்களில் சுமார் 500 குடும்பங்கள் மாயம் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. गाड़ी भी ले लो पीछे ओपन और ये फंसा रहा था कि बस ரயில் விபத்துகள் உண்டாயிருக்கும், விமான விபத்துகள் இதோ கோரமாய் உண்டாயிருக்கிறோம். மேற்கு வங்க மாநிலம் டார்ஜிலிங் மாவட்டத்தில் இந்த கோர விபத்து நிகழ்ந்துள்ளது. நியூ ஜல்புரை பகுதியில் இருந்து சியால்டா பகுதியை நோக்கி கஞ்சன்ஜங்கா விரைவு ரயில் சென்று கொண்டிருந்தது. ரங்காபாணி ரயில் நிலையம் அருகே நின்று கொண்டிருந்த போது கஞ்சன்ஜங்கா ரயில் மீது பின்னால் வந்த சரக்கு ரயில் பயங்கர சத்தத்தோடு மோதியது. இதில் விரைவு ரயிலின் கடைசி 3 பெட்டிகள் தடம் புரண்டன. இந்த கோர விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். சத்தீஸ்கரில் சரக்கு ரயிலின் 20 பெட்டிகள் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. சத்தீஸ்கர் மாநிலம் பிலாஸ்பூர் மாவட்டத்திலிருந்து கட்னி நகருக்கு நிலக்கரி ஏற்றிக்கொண்டு சரக்கு ரயில் சென்று கொண்டிருந்தது. ஹங்ஸ்ரா பன்வட்ரங்கா இடையே சென்று கொண்டிருந்த போது திடீரென சரக்கு ரயிலின் 20 பெட்டிகள் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தால் பிலாஸ்பூர் கட்னி இடையேயான பயணிகள் ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. நேபாள காத்மண்டுவிலிருந்து புறப்பட்ட விமானம் தீப்பிடித்து எரிந்து விபத்துக்குள்ளாகி இருப்பது 5 பேர் பலியாகி இருப்பதாக முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது. திருச்சி விமான நிலையத்தில் டேக் ஆஃப் ஆன விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு. சுமார் 1 மணி நேரமாக தரையிறக்க முடியாமல் வானத்தில் சுற்றி சுற்றி வரும் விமானத்தில் பயணித்த 141 பயணிகளின் கதி என்ன?
திருச்சியிலிருந்து சார்ஜா புறப்பட்ட ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளது. விமானத்தை மீண்டும் திருச்சி விமான நிலையத்தில் தரையிறக்க விமானிகள் முயற்சி செய்து வருகின்றனர். மேல் எழும்பிய விமானத்தில் சக்கரங்கள் உள்ளிழுக்கப்படாததால் விமானத்தை தரையிறக்க முயற்சி நடந்து வருகிறது. மாலை 5:40 மணிக்கு புறப்பட்ட விமானம் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக வானத்தில் வட்டமடிக்கிறது. மேலும் விமான நிலையத்தில் ஆம்புலன்ஸுகள் தயார் நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த விமானத்தில் பயணித்த 141 பயணிகளின் கதி என்ன என்று தற்போது இந்த தகவல் இணையதளத்தில் புயலை கிளப்பி வருகிறது. சென்னை விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்ட 2 விமானங்கள் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சென்னையில் தரையிறக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மும்பைக்கு செல்லும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் 160 பயணிகள் உட்பட 168 பேருடன் இன்று அதிகாலை 4:40 மணிக்கு சென்னை விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்டது. விமானம் ஓடுபாதையில் ஓடத் தொடங்கிய போது விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு இருப்பதை விமானி கண்டுபிடித்தார். அது மட்டும் இல்லாமல் மொழி கலவரங்களும் உண்டாகியிருக்கும். மத கலவரம் நல்லா புரிஞ்சுக்க, இந்திய தேசத்திலே மொழி கலவரங்களும் மத கலவரங்களும் உண்டாகியிருக்கும். வங்கதேசத்தில் இந்துக்கள் மீதான தாக்குதலை கண்டித்து நடத்தப்பட்ட போராட்டத்தை வழிநடத்திய துறவி சின்மோய் கிருஷ்ண பிரபு கைது செய்யப்பட்டதை அடுத்து கலவரம் வெடித்தது. டாக்கா விமான நிலையத்தில் போலீசார் அவரை கைது செய்தது இந்து மதத்தினரிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. அவரை விடுதலை செய்ய வலியுறுத்தி வங்கதேசத்தின் பல்வேறு பகுதிகளில் போராட்டம் நடைபெற்றது. வங்கதேச இந்துக்களை பாதுகாக்க போராட்டம், இடஒதுக்கீடு என்ற பெயரில் நடைபெற்ற கலவரம், வங்கதேசத்தில் இடிக்கப்படுது இந்து கோவில். 4ஆம் ஆண்டிலே 3 புயல் வரும். தண்ணீர் பாருங்க, தண்ணீரிலே பாருங்க அநேக இடம் மூழ்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்காலில் இன்று கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷிடம் கேட்டு பெறலாம். வணக்கம். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்றைய தினம் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் இன்றைய தினம் ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. அதாவது தென்மேற்கு மற்றும் அதை ஒட்டிய மேற்கு மத்திய வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது ஏற்கனவே உருவாகிவிட்டது. இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இன்றைய தினம் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும். ரீமால் புயலால் மிசோரம் மாநிலத்தில் ஏற்பட்டு வரும் நிலச்சரிவு மற்றும் அடை மழையால் இதுவரை 27 பேர் உயிரிழந்துள்ளனர். ரீமால் புயல் கரையை கடந்து வலுவிழந்துவிட்ட நிலையிலும் வடகிழக்கு மாநிலங்களில் கனமழை பெய்தது. மிசோரம் மாநிலத்தில் தொடர்ந்து அடைமழை பெய்ததால் நிலச்சரிவுகள் ஏற்பட்டு பேரழிவுகளை ஏற்படுத்தி வருகிறது. நேற்று இரவு 7 மணி வரை மிசோரம் மாநிலத்தில் புயலால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 27ஆக உயர்ந்துள்ளது. மேலும் பலர் மாயமாகியுள்ளதால் உயிரிழப்பு அதிகரிக்கும் என்றும் அஞ்சப்படுகிறது. புதுச்சேரியை புரட்டி போட்ட கனமழையால் குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதிலும் தமிழ்நாட்டிலும் விலைவாசி உயர்வு 2024 உண்டாகியிருக்கும். விலைவாசி உயர்வு தமிழகத்திலே மிக கொடியதா இருக்கும். ஆனால் ஜனங்கள் எல்லாரும் ஸ்தம்பித்து போவார்கள். இந்தியாவில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தை விட தற்போது ஒரு வேளை உணவின் விலை சுமார் 52% உயர்ந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கடந்த சில மாதங்களாகவே காய்கறி மற்றும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை தொடர்ந்து அசுர வேகத்தில் உயர்ந்து வருகிறது. இதனால் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஒருவேளை சாப்பாட்டுக்கு மக்கள் செலவிட்டதை விட தற்போது 52% தொகையை அதிகமாக செலவிடும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இத்தகைய சூழல் கூலி தொழிலாளிகளை வெகுவாக பாதித்துள்ளது.
கூலி தொழிலாளிகள் சம்பளம் கடந்த ஓராண்டில் 10% உயர்ந்துள்ள நிலையில் அவர்களின் வருவாய் அனைத்தும் உணவுக்கே செலவிடப்படும் அவல நிலை உருவாகியுள்ளது. இந்த ஆட்சி வளர்ந்த பிறகு, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு 3 ஆண்டுல கடுமையான விலைவாசி உயர்வு 40% உயர்ந்துட்டது. இன்னைக்கு அரிசி ஒரு கிலோ 15 ரூபா விலை உயர்ந்துட்டது. 15 ரூபா ஒரு கிலோவுக்கு விலை உயர்ந்து விட்டது. இன்னைக்கு எல்லா மளிகை சாமான்களும் 40% உயர்ந்துட்டது. இன்னைக்கு மக்களுக்கு வேலைவாய்ப்பு குறைவு, செலவு அதிகரிப்பு, ஆனா வருமானம் குறைவு. இதனால் மக்கள் கஷ்டப்படுறாங்க. நாட்டின் மொத்த விலை பணவீக்கம் கடந்த மே மாதத்தில் 2.61 விழுக்காடு உயர்ந்துள்ளது. இது தொடர்பாக தேசிய புள்ளியியல் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உணவுப் பொருட்களின் விலை அதிகரிப்பால் நாட்டின் மொத்த விலை பணவீக்கம் கடந்த மே மாதத்தில் 15 மாதங்களில் இல்லாத அளவுக்கு 2.61 விழுக்காடாக உயர்ந்துள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை வரலாறு காணாத அளவிற்கு உயர்ந்திருக்கிறது. சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கம் 760 ரூபாய் அதிகரித்து 49,880 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்திலே 40க்கு 40 என்று எம்பிக்களை கொடுத்த தமிழக மக்களுக்கு தண்டனையாக மின்கட்டண உயர்வை அறிவித்திருக்கிறது தமிழக அரசு. ஆனாலும் உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு, அலைகுரியா, அது கொஞ்ச நாட்களுக்குள்ளே அது எப்படின்னா வேலை வாய்ப்பு. இப்போ கம்பெனி வேலை போகிறவங்க, கூலி வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் அரசாங்கம் கூலி உயர்வை ஏற்றிவிடும். இது தமிழகத்துக்கு மட்டும் விலைவாசி உயர்வு இந்தியா முழுவதிலும் இருக்கும். ஆனால் அதில் வருமான உயர்வு தமிழகத்துக்கு மட்டும்தான் இருக்கும். 2016ஆம் ஆண்டுக்கு முந்தைய ஊதிய விகிதத்தில் சம்பளம் வாங்கும் தமிழக அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த வகையில் உள்ள அரசு ஊழியருக்கான அகவிலைப்படியை 1/1/2024 முதல் 9% உயர்த்தி வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. பல்வேறு வகை தொழிலாளர்களுக்கான குறைந்தபட்ச ஊதிய வரம்பை மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. பல்வகை தொழிலாளர்களுக்கான குறைந்தபட்ச ஊதிய வரம்பை வரும் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் உயர்த்தி மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இதன்படி ஆரம்ப நிலை பணித்திறன் கொண்ட தூய்மை பணியாளர்கள், சுமை தூக்குபவர்கள், கட்டுமான தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச தினசரி ஊதியம் 783 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதே பிரிவில் பகுதியளவு பணித்திறன் கொண்டவர்களுக்கு 868 ரூபாயும், முழு திறன் கொண்டவர்களுக்கு 954 ரூபாயும் தினசரி ஊதியமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. உயர்திறன் கொண்ட ஆயுதம் தாங்கிய பணிகளில் ஈடுபடுபவர்களுக்கு தினசரி ஊதியமாக 1035 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விலைவாசி உயர்வு அடிப்படையில் 6 மாதங்களுக்கு ஒருமுறை இந்த ஊதிய விகிதங்கள் மாற்றியமைக்கப்படும். இவை தவிர பணிபுரியும் ஊர்கள் அடிப்படையிலும் ஊதிய விகிதங்கள் திருத்தியமைக்கப்பட்டுள்ளன. இது குறித்த விரிவான விவரங்கள் மத்திய தொழிலாளர் ஆணையர் இணையதளத்தில் இடம்பெற்றுள்ளன. 100 நாள் ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கான ஊதியத்தை மத்திய அரசு உயர்த்தியிருக்கிறது. மாநில வாரியாக ஊதியத்தை உயர்த்தி மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தமிழகம், புதுச்சேரியில் 100 நாள் வேலைக்கான ஊதியமானது 319 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 46% உள்ள அகவிலைப்படி 50% உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டிலே பாருங்க, ரயில் விபத்து உண்டாகும், பேருந்து விபத்து உண்டாகும். நல்லா கேட்டுங்க, ரயில் விபத்து, பேருந்து விபத்து, 2 சக்கர வாகன விபத்து அதிகமாக உண்டாகும். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் இருந்து போடி சென்ற ரயில் மதுரையில் தடம் புரண்டு விபத்து ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. ரயிலின் சக்கரம் கழன்று தடம் புரண்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மொத்த நாட்டையும் உலுக்கி போட்டுள்ளது சென்னை அடுத்த கவரைப்பேட்டையில் நடந்த பயங்கர ரயில் விபத்து. சரக்கு ரயில் மீது எக்ஸ்பிரஸ் ரயில் மோதி கிடந்த கோர காட்சியை பார்க்கும்போது நெஞ்சமை பதைபதைத்து விட்டது. திருச்சி மாவட்டம் சிறுகனூர் அருகே மணல் லாரி மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். கூடுதல்
சென்னையில் திமுக ஆட்சியின் அவலமாக அண்மையில் வாங்கப்பட்ட மாநகர பேருந்து தீப்பிடித்து எரிந்த சம்பவம் மக்களை கடும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே தனியார் மினி பேருந்து கவிழ்ந்து பள்ளி மாணவர்கள் உள்பட 4 பேர் பலியாகியுள்ளனர். வயலூர் அருகே 2 தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் கல்லூரி மாணவ மாணவிகள் உள்பட 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஆண்டிப்பட்டி அருகே சுற்றுலா பேருந்து கவிழ்ந்த விபத்தில் 15க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் 2 ஆசிரியர்கள் காயமடைந்தனர். சென்னையிலிருந்து 31 பயணிகளை ஏற்றிக்கொண்டு ஆம்னி பஸ் கோவை நோக்கி வந்தது. சேலம் சங்ககிரி அருகே கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் 2 வீலர் குறுக்கே வந்தது. 2 வீலர் மீது மோதாமல் இருக்க பஸ் டிரைவர் அசோக் சடன் பிரேக் பிடித்து ஓரமாக திருப்பினார். இருந்தும் 2 வீலர் மீது மோதிய பஸ் நிலை குலைந்து தலைக்குப்புற கவிழ்ந்து ரோட்டில் உரசியபடி சென்றது. தாம்பரம் மதுரவாயல் புறவழிச்சாலையில் சென்ற மாநகர பேருந்து சர்வீஸ் சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் குழந்தை உட்பட 2 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். டி கல்லுப்பட்டி அருகே உள்ள காடநேரி கிராமத்தைச் சேர்ந்த செந்தில் என்பவர் தனது குடும்பத்தாருடன் திருப்பத்தூருக்கு சென்றுவிட்டு மீண்டும் ஊர் திரும்பிக் கொண்டிருந்தார். இவர்களது கார் டி புதுப்பட்டி பாலத்தை கடந்தபோது பாலத்தின் எதிரே வந்து கொண்டிருந்த அரசு நகர பேருந்து கார் மீது நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளானது. விபத்தில் காரில் இருந்த 8 பேரில் 2 வயது பெண் குழந்தை சிவானிகா உள்ளிட்ட 2 உயிரிழந்தனர். 6 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சென்னை போரூர் அருகே அதிவேகமாக வந்த உயர் ரக ரேஸ் பைக் மோதி காவலர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். போரூர் அருகே இந்த சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. போரூர் காவல் நிலைய காவலர் குமரன் தாம்பரம் மதுரவாயல் புறவழிச்சாலையில் ரோந்து பணியில் இருந்தபோது அதிவேகமாக வந்த உயர் ரக ரேஸ் பைக் மோதி உயிரிழந்திருக்கிறார். ரேஸ் பைக்கை ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய இளைஞரும் படுகாயமடைந்திருக்கிறார். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த புவனேஸ்வர் என்பவர் ஈக்காட்டுத்தாங்கல் பகுதியில் உள்ள தனியார் தொலைக்காட்சியில் பணியாற்றி வந்தார். இன்று இருசக்கர வாகனத்தில் பணிக்கு சென்றபோது அசோக் நகர் அருகே ஆட்டோ மோதியதில் அவரும் ஆட்டோ ஓட்டுநரும் பலத்த காயமடைந்தனர். ராயப்பேட்டை மருத்துவமனையில் இருவரும் சேர்க்கப்பட்ட நிலையில் புவனேஸ்வர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சேலம் மாவட்டம் பூவனூரைச் சேர்ந்தவர் லட்சுமணன் மனைவி வேதவள்ளியுடன் 2 வீலரில் உறவினர் திருமணத்திற்கு சென்றார். சுக்கம்பட்டி அருகே சென்றபோது முன்னால் வேகமாக சென்று கொண்டிருந்த லாரி திடீரென வேகத்தை குறைத்தது. இதனால் லட்சுமணன் ஓட்டிய பைக் 2 பைக்குகள் லாரி மீது மோதியது. பைக்குகளுக்கு பின்னால் வந்த தனியார் பஸ் 2 பைக் மீதும் பலமாக மோதியது. இதில் லாரி பஸ்ஸுக்கு இடையில் 2 2 வீலர்களும் சிக்கி உருக்குலைந்தது. இந்த விபத்தில் லட்சுமணனின் மனைவி வேதவள்ளியின் தங்கை மகளான 1.5 வயது பெண் குழந்தை ரித்திகா, மற்றொரு 2 வீலரில் வந்த தம்பதியர், அவர்களது குழந்தை என 5 பேர் சம்பவ இடத்திலேயே இறந்தனர். சென்னை OMR சாலை குமரநகர் பகுதியில் பைக்கில் சென்ற இருவர் விதிமுறைகளை மீறி சாலையில் சென்றபோது எதிரே வந்த இந்துஸ்தான் கல்லூரி பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதுகுறித்த கூடுதல் சேலம் மாவட்டம் மேட்டூரில் சிறுவர்கள் ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் மற்றொரு பைக் மீது மோதிய விபத்தில் 4 பேர் காயமடைந்த நிலையில் விபத்து தொடர்பான CCTV காட்சி வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் கரெக்டா குறிப்பிட்டு தமிழ்நாட்டிலே எங்கெங்கெல்லாம் சிப் என்று சொல்லுகிற, எங்கெல்லாம் சீட் என்று சொல்லப்படுகிற, எங்க பண்டு என்று சொல்லுகிற, நான் சொல்லுகிறது கிறிஸ்தவர்களுக்கு சொல்லவில்லை. இப்படி சொல்லுகிற பல தமிழ்நாட்டில் இருக்கிற பல மாவட்டங்கள் மாநிலங்களிலே போட்டவர் எல்லாம் திவாலாய் அபேல் போகிறேன். அதனால இந்த ஆண்டு நம்ம ஆட்களுக்குள்ளே பண்றதை பண்ணிக்கொள்ளுங்க, வெளியில போகாதீங்க என்று கர்த்தர் உங்களுக்கு எச்சரிக்கை. அந்த அவ்வளவு பணத்தை ஏமாற்றி போயிட்டான், இவ்வளவு பணத்தை ஏமாற்றி போயிட்டான்னு சொல்லி தமிழ்நாட்டிலே இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் உண்டாகியிருக்கும். அல்லேலூயா. அரியலூரில் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்து 2 மடங்கு பணத்தை தருகிறேன் என்று கூறி 5 கோடி ரூபாய் பணத்தை மோசடி செய்த நபர் போலீசாரிடம் சிக்கியிருக்கிறார். ரகரகமாக கதை கூறி மோசடி அரங்கேற்றப்பட்டது எப்படி? கும்பகோணம் பெருமாண்டி ஊராட்சியில் மகளிர் குழுவைச் சேர்ந்த நிர்வாகி ஜெயந்தி என்பவர் குழுவில் உள்ள 8 பேரின் பெயரில் 20 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிவிட்டு ஏமாற்றியதாக குழுவில் உள்ள ராஜேஸ்வர் என்பவரின் கணவர் பாலகுரு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. 12,000 ரூபாய் வீட்டு வேலை செஞ்சு போட்டேன். 3 லட்சம் வந்தா அப்படியே ஒரு கோவில்ல கல்யாணம் பண்ணலான்னு. ஆனா எங்க தம்பி பையன் கல்யாணமே நின்று போச்சு. அவர் தரேன்னாரு. மரியதாஸ், ரவிதாஸ், தேவராஜும் சொன்னாரு டிவியில தந்துடுறேன்னு. அவர் ரொம்ப தங்கமான மனுஷன், நல்லவர்ன்றாங்க. ஆனா அதை நம்பி தான் போட்டோம். எங்க எல்லாரையும் இந்த மாதிரி பண்ணிட்டாரு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒழுங்கா வந்துட்டு இருந்த வட்டி இப்போ 6 மாசமா வட்டி கிடையாது, ஒன்றும் கிடையாது, பேச்சு கிடையாது, மூச்சு கிடையாது. நாங்கெல்லாம் வாழணுமா, மருந்து ஊற்றின்னு சாப்பிட்டு சாகணுமான்னு தெரியல.
நான் 20 லட்சம் போல் டெபாசிட் பண்ணியிருக்கேன். எனக்கு இப்போ கையில் ஒரு காசும் கிடையாது. சார் எனக்கு ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட் வந்தது எல்லாத்தையும் வச்சு இங்கே தான் பணத்தை கொடுத்துட்டேன். மயிலாப்பூர் நிதி நிறுவன மோசடியில் தேவநாதன் யாதவ் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர் மீது அடுக்கடுக்கான புகார்கள் வந்த வண்ணம் உள்ளது. இதன் காரணமாக காவல்துறை சார்பில் புகார்களை பெற சிறப்பு முகாம் இன்று சென்னையில் நடைபெற்றது. மயிலாப்பூரில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தி மயிலாப்பூர் இந்து நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநரும் இந்திய மக்கள் கல்வி நிறுவனத்தின் தலைவரான தேவநாதன் யாதவ் தனது நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்தவர்களிடம் பல கோடி ரூபாய் வரை பண மோசடி செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த திருச்சியில் 1 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடியில் ஈடுபட்டு தலைமறைவாக இருந்த பெண்ணை பொதுமக்களை பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். திருச்சி மாவட்டம் உறையூரைச் சேர்ந்த பாக்கியலட்சுமி என்பவர் தீபாவளி சீட்டு நடத்தி 100க்கும் மேற்பட்டோரிடம் பணம் வசூலித்துள்ளார். பணத்தை இரட்டிப்பாக்கி தருவதாக ஆசை வார்த்தைகளை கூறி மக்களை ஏமாற்றி 1 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்து ஏமாற்றியுள்ளார். மதுரையில் ஆன்லைன் ட்ரேடிங் செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறி 92 லட்சம் ரூபாய் மோசடி செய்த வழக்கில் 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். சூரியன் வெப்பம் இந்த ஆண்டு அதிகமாக இருக்கும். சூரிய வெப்பம் இந்த ஆண்டு நான் சொல்லுகிறேன் தமிழகத்துக்கு மட்டுமல்ல முழு உலகத்துக்கும் சூரிய வெப்பம் இன்றும் நாளையும் வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இந்தியாவில் வெப்ப அலையில் தாக்கத்தினால் மார்ச் 1 முதல் ஜூன் 18 வரை 114 பேர் பலியாகி உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. முதலிடத்தில் உள்ள உத்தரப்பிரதேசத்தில் இதுவரை 37 பேர் பலியாகி உள்ளதாக கூறப்படுகிறது. 40,984 பேர் வெப்ப அலை தாக்கத்தினால் ஹீட் ஸ்ட்ரோக் நோய்க்கு ஆளாகி உள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் டெல்லியில் மட்டும் 22 பேர் வெப்ப அலை தாக்கத்திற்கு பலியாகி அடுத்த சில தினங்களுக்கு வெப்பம் அதிகரித்து காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வருகிற 15ஆம் தேதி வரை வெப்பம் அதிகரிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு சூரிய வெப்பம் அதிகமாக இருக்கும். சூரிய வெப்பம் இந்த ஆண்டு கடந்த 10 வருடங்களில் இல்லாத அளவில் சென்னையில் கடும் வெப்பம் பதிவாகியுள்ளது. கடந்த சில தினங்களாகவே தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஆங்காங்கே மழை பொழிவு ஏற்பட்டு வருகிறது. சென்னையில் இரவு நேரங்களில் லேசான மழை பொழிவு இருந்தது. இருப்பினும் கடந்த 10 வருடங்களில் இல்லாத அளவிற்கு சென்னையில் நேற்று 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பம் பதிவாகியுள்ளது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் நேற்று 100.7 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. இது கடந்த 10 வருடங்களில் செப்டம்பர் மாதம் பதிவான அதிகபட்சமான வெப்பம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று மதுரை, தூத்துக்குடி, நாகப்பட்டினம், ஈரோடு, திருநெல்வேலி ஆகிய 6 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பம் பதிவாகி வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் சென்னை வானிலை ஆய்வு மையம் மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தின் பல பகுதிகளில் திங்களன்று 40 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக வெப்பம் பதிவானது. இயல்பு நிலையை விட 2 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை அதிக வெப்பம் பல பகுதிகளில் பதிவாகி உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கரூர், பரமத்தி, தருமபுரி மற்றும் மதுரை உள்ளிட்ட பகுதிகளில் அதீத வெப்பம் பதிவாகியுள்ளது. இந்நிலையில் இன்றும் நாளையும் வெப்பநிலை மேலும் அதிகரிக்கும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளது. காற்று வீசுவதில் தொடர்ச்சியற்ற தன்மை, சூறாவளி சுழற்சி ஆகியவற்றின் காரணமாக வடக்கு தமிழகத்தில் வெப்ப அலைகள் வீசும் என்று கூறியுள்ளது. இதன் அடிப்படையில் அடுத்த 2 தினங்களுக்கு தமிழகத்திற்கு மஞ்சள் அலர்ட் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. மதியம் 12 மணி முதல் மாலை 3 மணி வரை வெயிலில் பணியாற்றுவதை தவிர்க்கும்படியும் அறிவுறுத்தியுள்ளது. இது நம்மளுடைய கடல் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. இதுக்குள்ளாக சரக்கு கப்பல்களும் சொகுசு கப்பல்களும் பிரயாணமாய் போகிற கப்பல்களும் அங்கு இராணுவ கப்பல்களும் தீக்கு இரையாக்கப்படும். அது வீழ்த்தப்படும், மூழ்கப்படும். தீக்கிரையாக்கப்படும், மூழ்கப்படும், வீழ்த்தப்படும். இந்த காரியம் நடந்து நிறைவேறி முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கோவாவில் இருந்து தென்மேற்கே 102 கடல் மைல் தொலைவில் சரக்கு கப்பல் ஒன்றில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. இந்த கப்பல் குஜராத்தின் முந்த்ராவில் இருந்து இலங்கை தலைநகர் கொழும்பு நோக்கி சென்று கொண்டிருந்ததாக இந்திய கடலோர காவல் படை தெரிவித்துள்ளது. இலங்கை புறப்பட்ட சரக்கு கப்பலில் பற்றி எறிந்த தீ அணைக்கப்பட்ட நிலையில் அப்பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்து காணப்பட்டது. குஜராத் மாநிலம் கட்சு மாவட்டத்தில் உள்ள அதானி குழுமத்தின் முத்ரா துறைமுகத்திலிருந்து நேற்று இலங்கை தலைநகர் கொழும்புவுக்கு சரக்கு கப்பல் புறப்பட்டது. கோவாவிற்கு தென்மேற்கே 102 நாட்கள் மைல் தொலைவில் சென்று கொண்டிருந்த போது சரக்கு கப்பலில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்து குறித்து கடலோர காவல் படையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது.
கோவா கடற்கரையில் இந்திய கடற்படையின் நீர்மூழ்கி கப்பலுடன் மீன்பிடி படகு மோதி விபத்துக்குள்ளானது. கோவா கடற்கரையில் இந்திய கடற்படையின் நீர்மூழ்கி கப்பல் வழக்கமான பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தது. அப்போது நீர்மூழ்கி கப்பலுடன் மீன்பிடி படகு மோதி விபத்துக்குள்ளானது. ஓமன் கடலில் தத்தளித்த 8 இந்தியர்களை இந்திய கடற்படையினர் மீட்டனர். கடந்த 15ஆம் தேதி ஓமன் கடற்கரையில் கவிழ்ந்த குமரோஸ் நாட்டு எண்ணெய் கப்பலில் பயணம் செய்த 8 இந்தியர்கள் மற்றும் ஒரு இலங்கையர் உட்பட 9 மாலுமிகளை இந்திய கடற்படையினர் மீட்டனர். ஆந்திராவில் நடுக்கடலில் மீன்பிடிப்பதற்காக மீனவர்கள் சென்ற விசைப்படகு திடீரென தீப்பற்றி எரிந்ததால் அதில் இருந்த மீனவர்கள் கடலில் குதித்து வேறு படகில் ஏறி உயிர் தப்பினர். கிழக்கு ஆப்பிரிக்க நாடான சோமாலியாவில் படகு கவிழ்ந்த விபத்தில் 24 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். வறுமையை சமாளிக்க பிழைப்பு தேடி சோமாலிய நாட்டு மக்கள் ஐரோப்பாவுக்குள் நுழைய கடல் வழியில் ஆபத்தான பயணத்தை மேற்கொள்கின்றனர். இந்த நிலையில் சுமார் 70 பேரை ஏற்றிக்கொண்டு இந்திய பெருங்கடலில் சென்று கொண்டிருந்த 2 படகுகள் விபத்துக்குள்ளானதில் 24 பேர் உயிரிழந்தனர். 46 பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர். தமிழ்நாட்டிலே மலைச்சரிவு உண்டாயிருக்கும். புரியுது? மலை தமிழ்நாட்டில் இருக்கிற உயரமான மலைச்சரிவு நிலச்சரிவு என்று சொல்லி போன ஆண்டுகள் வரல. இந்த ஆளு மலைச்சரிவு நிலச்சரிவு என்று சொல்லி அது உண்டாயிருக்கும், கட்டாயம் உண்டாயிருக்கும். பாருங்க, சேலம் ஆத்தூர் அருகே கல்வராயன் மலைப்பகுதியில் முட்டல் சடையம்பட்டி வழியாக ரோடு செல்கிறது. இங்கு தொடர் மழையின் காரணமாக மண் சரிவு ஏற்பட்டு பெரிய பாறை கற்கள் ரோட்டில் விழுந்துள்ளது. இதனால் சடையம்பட்டி, நாகலூர், பட்டவளவு, கனியாவளவு உள்ளிட்ட மலை கிராமங்கள் துண்டிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் புதூர் நாடு மலைப்பகுதியில் இரவு நேரத்தில் பெய்த மழையால் மண் மற்றும் கல் சரிவு ஏற்பட்டுள்ளதால் வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூரிலிருந்து புதூர் நாடு செல்லும் சாலையில் 20 இடங்களில் ஆங்காங்கே மண் மற்றும் கல் சரிவு ஏற்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் அண்மையில் பெய்த கனமழையால் பாறைகள் உருண்டு வீட்டின் மீது விழுந்ததில் 7 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். கனமழை பெய்த போது பல இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டதால் ராட்சத பாறைகள் ஆபத்தான முறையில் மண் பிடிப்பை இழந்து நிற்கின்றன. திருவண்ணாமலை விழுப்புரத்தில் நிலச்சரிவால் ஏற்பட்ட வழி ஓயும் முன் 2 நாளில் திருப்பதியை உலுக்கிய கோர சம்பவம். ஒரே நேரத்தில் திருவண்ணாமலையிலும் திருப்பதியிலும் மண் சரிவு ஏற்பட்ட அபாயம், அதிர்ச்சி, இயற்கை கொடுக்கும் எச்சரிக்கை. ஏற்கனவே திருவண்ணாமலையில் நிலச்சரிவு ஏற்பட்டு 7 பேர் சிக்கியிருக்கக்கூடிய சூழலில் மீட்புப் பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் மீண்டும் அந்த இடத்திற்கு அருகிலேயே மீண்டும் நிலச்சரிவு ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிக்கு அருகிலேயே மீண்டும் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. பாறைகள் உருண்டு வருவதால் மக்கள் வீதியில் உறைந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டுக்கு உண்டான தீர்க்க தரிசனங்கள். 2 அரசியல் கட்சி தலைவர்கள் 2024ஆம் ஆண்டு கட்டாயம் மறித்து போவார்கள். அண்மை செய்தியை பார்க்கிறோம். மறைந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் உடலுக்கு அரசு மரியாதை என்று தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. நேற்று முன்தினம் இரவு முன்பகை காரணமாக ஒரு கும்பலால் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். பாருங்க, இது மட்டும் இல்லாம சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 பேர்கள், அல்லேலூயா, சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 பேர் கட்டாயம் மரித்து போவார்கள். இது அந்தந்த மாவட்டத்திற்கும் அங்க இருக்கிற ஊழலுக்கும் சில மனக்கவலையாக இருக்கும். அவர்கள் அந்த இடத்தில் இருக்கிறவர்களுக்கு கொஞ்சம் நன்மை செய்தவர்கள் தான். திமுக MLA புகழேந்தியின் மறைவுக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். உழைப்பால் படிப்படியாக முன்னேறியவர் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மக்கள் பணியால் வளர்ந்து திமுக மாவட்ட செயலாளராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் உயர்ந்தவர் புகழேந்தி என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோவை செல்வராஜ் மாரடைப்பால் திருப்பதியில் காலமாகியிருக்கிறார்.